ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி சம்பா கோதுமை ரவை வச்சு பண்ணியிருக்கிறோம். சம்பா கோதுமை ரவை தக்காளி பழம்லாம் சேர்த்து நல்ல சாஃப்டான தோசையும் கிறிஸ்பியான தோசையும் செஞ்சிடலாம். இதுக்கு ஈனோ சோடா வேறு அரிசி மாவு கூட எதுவும் சேர்க்கலை. இது கூடவே நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான சட்னி ரெசிபியை ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 250 ml கப்பில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துருக்கிறேன். இப்போ ரவையை ஒரு நேரம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே நம்ம எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை போல் நல்லா கலந்து எடுத்துட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நமக்கு ரவெல்லாம் நல்லாவே ஊறி வந்துட்டு இப்போ இந்த ரவையை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஊற வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி இருந்தெல்லாம் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது கூடவே ஓரளவு பெரிய சைஸில் 2 தக்காளி பழத்தை சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது கூடவே ஒரு 5-6 காஷ்மீரி வத்தல் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்கிறேன். நமக்கு நார்மலாக தோசை மாவு பதத்துக்கு மாவு இருக்கணும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதில் பேக்கிங் சோடா ஈனோன்னு எதுவுமே சேர்க்காமலே நம்ம செய்யலாம். ரொம்பவே சூப்பராக வரும். இது போல் நல்லா கலந்து எடுத்துட்டு நம்ம இதை உடனேவே தோசையாக செய்யலாம். நான் இங்கே ஒரு சட்னி ரெசிபி செஞ்சுட்டு தோசை செய்ய போகிறேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேன் ஸ்டவ்வில் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு 1/3 கப் அளவுக்கு சிறுபயிர் சேர்த்துருக்கிறேன். பயிரை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுக்கணும். நமக்கு வறுக்கும் போதே நல்ல வாசனை வரும். அது வரையும் வறுத்தெடுக்கலாம். சிறுபயிரில் நிறையவே புரதச்சத்து இருக்குது. நம்ம சேனல்லே சிறுபயிரில் பண்ண நிறைய ரெசிபிஸ் இருக்குது. இது போல் துவையலாவது வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க. இது போல் நல்ல வாசனை வரதுவரையும் வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நான் இங்கே பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கிறேன். சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 5-6 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 வத்தல் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே கடைசியாக கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா வதங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வச்சிடலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 6லேருந்து ஒரு 7 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் இங்கே தேங்காவை பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் பொரிக்கடலை, கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் இது போல் நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு அடுத்ததாக நம்ம இதில் தேவைக்கு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது சுடு சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். கூடவே மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்கிறேன். இதில் தாளிப்பு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்து, வத்தல், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி ரெடி. இப்போ நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இதில் எக்ஸ்ட்ரா எந்த சோடா எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த மாவு வச்சு கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் தோசை செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே தோசை தவா ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். தவா நல்லா சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த தோசைலாம் பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதில் மாவு சேர்த்துட்டு நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம தோசை கிறிஸ்பியாக செஞ்சு எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை சுட்டு எடுக்கணும். இதுக்கு தேவையான அளவு எண்ணெயோ நெய்யோ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாகி வந்ததும் நம்ம இதை எடுத்துக்கலாம். நான் இங்கே திருப்பி போடலை, இப்படியே எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும் எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குன்னு. இதே மாவு வச்சு நல்லா சாஃப்டாகவும் செஞ்சு எடுத்துக்கலாம். வீட்டில் பசங்களுக்கெலாம் செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் இது போல் கிறிஸ்பியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தடுத்து தோசை செஞ்சு எடுக்கும்போது தவாவில் தண்ணி சேர்த்துட்டு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு மாவு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ அடுத்து சாஃப்டாக தான் செஞ்சு எடுக்க போகிறேன். இதுக்கு மாவு சேர்த்து ரொம்ப விரித்து எடுக்க வேண்டாம். ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா இது ஒரு பக்கம் வெந்து வரணும்.
இதிலேயே வெங்காயம் கேரட்லாம் நறுக்கி போட்டுட்டு அடை மாதிரி நீங்கள் இதை செஞ்சு எடுத்துக்கலாம். எப்படி செஞ்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி இது. இதில் தேவைப்பட்டால் எண்ணெயோ நெய்யோ சேர்த்துட்டு நல்லா ஒரு பக்கம் வந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுட்டு நம்ம இதை எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தோசை நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது போலவே நம்ம மீதி இருக்கிற எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம். பொதுவாக கோதுமை ரவையில் உப்புமா பண்ணுவோம். இது போல் தோசையை செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் அன்ஹெல்த்தியாக எதுவுமே சேர்க்கலை, அது மாதிரி அரிசி மாவு அவல் கூட சேர்க்கலை. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய வெரைட்டியான ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் என் டிஸ்கிரிப்ஷன் ஐகார்டில் கொடுத்துருக்குறேன். ஃப்ரீ டைமில் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி. இது கூடவே ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச்சான சட்னி ரெசிப்பியும் நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.